எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆர்டிக்கல் இம்பார்ட்டனாக இருக்குன்னு சொல்லிட்டு பாலிட்டியில். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பஞ்சாயத்து ராஜ் அண்டு முனிசிபாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு டாபிக். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சிலபஸில் டேரெக்டாக 73, 74வது சட்ட திருத்தங்களை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது 73வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பஞ்சாயத்து ராஜ் அதை பற்றி சொல்லுது. இந்த கிராம சபா 3 அடுக்கு முறை இதெல்லாம் நம்மளோட இது. பகுதி 9ல் ஆர்டிக்கல் 243 இருந்து 243 ஓ வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24, 1993 வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. 1993 ஏப்ரல் 24 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டே. ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அட்டவணை பார்த்திங்கன்னா 11வது ஷெடியூலில் வந்து இதை வந்து இணைச்சிருப்பாங்க. இதில் முக்கியமான செயல்பாடுகள்னு சொல்கிறது வந்து 29 செயல்பாடுகள். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 29. இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜை பற்றி. ஓகேங்களா. இப்போ முனிசிபாலிட்டி 74வது சட்ட திருத்தம் 1992. ஓகேங்களா. அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இது 9A பார்ட் வந்து 9Aல இருக்குது. அது 9, இது 9Aல இருக்குது. 243B இருந்து 243 ZG வரைக்கும், 243 ZG வரைக்கும் இதோட ஆர்டிக்கல் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நகராட்சியை பற்றியே நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு பேசிக்காக இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த இதிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். இப்போது இந்த நகராட்சிகளுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 1, 1993 வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அது ஏப்ரல் 24 சொன்னோமா, இது ஜூன் 1, 1993. இது கேட்டதில்லை, பட் இது கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் தினம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1994 வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா 1 இயர் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு. அதனால் 1 இயர் டைம் இருந்தனால ஏப்ரல் 22, 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஓகே, இது நிறைய பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாஸ் மாதிரி போயிடும். நம்ம டைரெக்டாக போயிடுவோம். இதில் இருக்க எல்லா விதிகளும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எது எப்போ கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்கள் 243லேருந்து 243 ஓ வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இருந்தாலும் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டது மட்டும் பார்த்துக்கோ. 243 43 ஓ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 243D இடஒதுக்கீடை பற்றி கேட்பாங்க. 243D இடஒதுக்கீடு தான் கீழே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இதில் தான் அடங்கும். 243D அப்படிங்கிறது இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 243K இருக்குது. 243Kங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உள்ளாட்சிக்கான தேர்தலை பற்றி சொல்கிறது. 243K. 243J பார்த்துக்கங்க, அது வந்து ஊராட்சிகளோட கணக்கு தணிக்கை, அந்த ஆடிட்டிங் பர்பஸ்க்காக வர்றது. 243E பார்த்திங்க அப்படின்னா பதவிக்காலம். இதில் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா. பட் நமக்கு அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 243D. 243A கிராம சபை. அந்த கூட்டங்கள் நடத்துவாங்க பார்த்தீங்களா, எப்பப்போ நடத்தணும் அப்படிங்கலாம் சொல்கிறதுலாம் அந்த கிராம சபையோட கூட்டங்கள் பற்றி சொல்கிறது எல்லாமே இதான். ஓகேங்களா. அப்போது வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 243A, 243D, 243KJ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது தெரிந்து வச்சுன்னா. 243 ஓ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் ஏதாவது தலையிடுவதற்கு தடை சொல்கிறாங்க. இந்த தேர்தல் விஷயங்களை வந்து தேர்தல் கமிஷன் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. 243Bலேருந்து 243 ஜட்ஜி வரைக்கும் நகராட்சிகளை பற்றி 9Aல சொல்கிறாங்க. இது மேம்போக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கு டைம் இருந்தால் நம்ம இதை டீட்டெயிலாக தனித்தனியாக பார்ப்போம். இந்த இராணுவ கூட வாரியங்கள்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1924. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது கண்டோமினன்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இராணுவ கூட வாரியங்கள் சட்டம். ஓகேங்களா. இது வந்து அதில் இருக்க இராணுவ அதிகாரியை வந்து நியமனம் பண்ணுறது ஜனாதிபதி, பிரசிடெண்ட் தான் நியமனம் பண்ணுவாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்.
ஓகேவா? இதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் வந்து யார் அச்சாணின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆணையர், கமிஷனர் தான் மாநகராட்சியோட அச்சாணி, அந்த இயந்திரத்தோட அச்சாணி ஆணையர். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கமிஷனர் தான் வந்து மாநகராட்சியோட அச்சாணி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கமிஷனர். ஓகேங்களா? ஓகே, ஓவராலாக நான் வந்து சொல்லியாச்சு இந்த உள்ளாட்சியோட அமைப்புகளில். இதை தாண்டி நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த குழுக்கள், அந்த ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளாக குழுக்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு, அப்புறம் வந்து அசோக் மேத்தா குழு, எல்எம் சிங்வி குழு, இந்த மாதிரி ஜிவிகே ராவ் குழு, இந்த மாதிரி குழுக்கள் வரும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குது. அதை பார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை ஆர்டிக்கல் மட்டும் பார்க்குறனால நம்ம இதை பற்றி டெப்த்தாக போக வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய மாநில உறவுகள். உள்ளாட்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு மத்திய மாநில உறவுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கனால நம்ம கடைசி பேஜில் கொஞ்சம் இதை பற்றி லைட்டாக பார்த்துட்டு நம்ம ஆர்டிக்கல்குள்ளே வருவோம். நம்ம நிர்வாகம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வகையான உறவுகள் பற்றி நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா சட்டமன்ற உறவுகள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். ஓகேங்களா? சரி, இந்த மத்திய மாநில உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகுதி 11, 12 வரும். இது ரெண்டுமே 11 வந்துடும். பார்ட் 11 வர்றது இது ரெண்டுமே. 12 வர்றது இந்த நிதி உறவுகள் மட்டும் பார்ட். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 245லேருந்து 255 வரைக்கும் ஆர்டிக்கல் சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்லுது. 256லேருந்து 263 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. 264லேருந்து 293. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல், அந்த இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது டேரெக்டாக கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது புக்கோட கண்டென்ட்டும் கூட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுன்னா, மாநில பட்டியலில் வந்து எப்பப்போலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி சட்டம் இயற்ற முடியும் அப்படின்னு பார்க்கணும். அது ஆர்டிக்கல் 249. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 லிஸ்ட்டு. இது நம்ம அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 97 துறைகள் வந்து இருந்துச்சு. இப்போது 100 இருக்குது. இது ஆரம்பத்தில் இப்போதைக்கு இருக்கிறது வந்து. ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 66 இருந்துச்சு, இப்போது 61. இந்த 5 என்னென்னா கான்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வச்சுருந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் 47 இருந்துச்சு, இங்கே 52 இருக்குது. அந்த 5 துறைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவல்துறை, பொது சுகாதாரம், விவசாயம், அப்புறம் இந்த சிறை மற்றும் இந்த மாதிரி இருக்கலாம் வந்து கொண்டு போயிட்டு கல்வியும் கூட அதில் கொண்டு வச்சுருப்பாங்க. இது எந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திருத்தத்தின்படி 1976. இதை யூஸ் பண்ணி எஜுகேஷனை கொண்டு போய் பொதுப்பட்டியல் வச்சுருப்பாங்க. பொதுப்பட்டியலில் அதாவது ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா பொதுப்பட்டியல் இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட கையை ஓங்கி நிற்கும், அவங்களோட இதே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. 101வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து 2016. இது எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? இன்னொன்று 250 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது மாநில பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குது. இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 250. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நோட் பண்ணிக்கங்க. அதாவது நெருக்கடி நிலை வந்து இருக்குது, அமலில் இருக்குது அப்படின்னா மாநில பட்டியலில் வந்து சட்டம் இயற்றுறதுக்கு பாராளுமன்றத்துக்கும் உரிமை இருக்குது, அதாவது பவர் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்ற சட்டம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆர்டிக்கல் 262 பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 2 நதிகளுக்கிடையே ஒரு ஆற்று நீரை வந்து பங்கு பிரிக்கல பிரச்சனை வருது, ஏதோ ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இந்த 262 ஆர்டிக்கல் மூலமாக நம்ம வந்து உச்சநீதிமன்றம், அதாவது நடுவர் நீதிமன்றத்தை வந்து நம்ம அணுகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது. அந்த 1990 வந்து நமக்காக வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து அமைச்சிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதை விட்டாங்க அப்படின்னா 365 ஆர்டிக்கல் உங்களுக்கு தெரியும், 356 உங்களுக்கு தெரியும். 356 வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இது வருது. மத்திய அரசின் கட்டளைகளை பின்பற்ற தவறினால் மாநில அரசு செயல்படவில்லை அப்படின்னு சொல்லி கருதுனா குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தின் மீது நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். ஓகேங்களா?
365 யூஸ் பண்ணி 356 இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான ஆர்டிகல் 365 356. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 312. இது பார்த்தீங்கன்னா ராஜ்சபா, அதாவது ராஜ்சபாவில் வந்து ஒரு புதிய ஆல் இண்டியா சர்வீஸை கொண்டு வர்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிகல். இது வந்து இது பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதாவது ராஜ்சபாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்த அடிப்படையில் பாராளுமன்றம் உருவாக்கும். ஓகேங்களா? இதை கான்செப்ட் வச்சுங்க. நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ்ன்னு இருக்காது, அது ஐசிஎஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்திய குடிமைப்பணி வந்து இந்திய ஆட்சி பணியாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காவல் பணியாக மாற்றிருப்பாங்க, இந்திய காவல் பணியாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டும் வந்து முன்னாடி இருந்தது, 1947 இருந்துச்சு. அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து ஒன்று ஐஎஃப்எஸ் 1963 கொண்டு வந்திருப்பாங்க. ஐஎஃப்எஸ் உருவாக்கப்பட்டது, நடைமுறை கொண்டு வந்து 1966. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஐஎஃப்எஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 1966. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேறு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த நெருக்கடி நிலையில் வந்து எப்படிலாம் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த மாதிரி நெருக்கடி நிலையில் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அமல்படுத்தியிருந்தாங்க, அதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நிதி உறவுகளில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த நிதியை பிரித்து கொடுக்குறத வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா எப்பவுமே நிதி ஆணையத்தோட பேர் 280 ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி நிதி ஆணையம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிதி ஆணையத்தை யூஸ் பண்ணி தான் நிதி பகிர்வுலாம் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். 80வது சட்ட திருத்தம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன் 80வது சட்ட பிரிவுனா, சரி 80வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா, இது 2000 கொண்டு வந்திருப்பாங்க 80வது சட்ட திருத்தத்தை. இது என்ன சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய வரிகள் வந்து வருவாய், மத்திய வரிகள் வந்து சில வரி வருதா, அந்த வருவாயை வந்து மாநிலங்களுக்கு 29% அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிகார பகிர்வுக்கு மாற்று திட்டமாக தான் கொண்டு வந்துருப்பாங்க. இது 1996 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? 2000 இந்த சட்டத்திருத்தம் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாற்றி இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு. 101ஆம் சட்டத்திருத்தம் 2016 வந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இது மாதிரி இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த சேவை வரி நீக்கியிருப்பாங்க. 268 268 அப்படிங்கிறத வந்து சேவை வரி நீக்கியிருப்பாங்க. ஆர்டிகல் 268 சேவை வரி நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 268 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வரிகளை மத்திய அரசு விதித்தாலும் கூட மாநிலங்கள் அதை வசூலித்து தனதாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது 268 ஆர்டிகல் சொல்லும். இது நிதியை பற்றின ஆர்டிகல். 269 பார்த்திங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்படும் சேவை வரியை வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வசூலித்து தனதாக்கி கொள்ளும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து செய்தித்தாளுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சில வரி பகிர்வை பற்றி சொல்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் 280 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க. அது தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதில் சீர்திருத்த ஆணையங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஆர்டிக்கல் இல்லாமல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1, 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. வீரப்ப மொழி தலைமையில் ராஜமன்னார் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அது டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து அனந்த் சாஹிர் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க 1973. சர்க்காரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குழு. இந்த குழுக்கெல்லாம் வேணால் தனியாக பார்ப்போம் ஒரு வீடியோவில். இதில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? பூஞ்சி ஆணையம், வெங்கடச்சலையா ஒரு இதாக வந்து வெங்கடச்சலையா குழு, இதெல்லாம் வந்திருக்கும். நமக்கு இதெல்லாமே வந்து நம்ம இது பண்ணுறது. மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை வருது பார்த்தீங்களா, இந்த நதிநீருக்கு 262 ஆர்டிகல் சொல்கிறோம். இதுக்காக இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் வந்து 1990 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நதிநீருக்காக தீர்ப்பாயம் நிறையா அமைச்சிருப்பாங்க. அதையும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரேடுன்னு சொல்லி 301 ஆர்டிகல், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜென்ரலாக. ஓகே, இதுவே போதும். இதுக்காக ஸ்டாண்டிங் கமிட்டிலாம் நீங்கள் பார்க்கணும். இது வந்து அப்புறம் நமக்கு தீர்ப்பாயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது 14 வரும். பார்ட் 14 தீர்ப்பாயம் வரும். ஓகேங்களா? 14A. இதில் பார்த்தீங்கன்னா 323A 323B இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. 323Aவில் பார்த்தீங்கன்னா நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி, நிர்வாக ரீதியான தீர்ப்பாயங்களை பற்றி சொல்கிறதுல 323A. 323Bயில் வந்து மற்ற தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லும். இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தீர்ப்பாயத்துக்கு என்ன ஆர்டிக்கல் வரும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, இப்போ டேரெக்டாக ஆல்ரெடி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த இதுலேயே வந்து. ஓகேவா? நம்ம பார்த்தது தான் மறுபடியும் இந்த இதில் இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது.
ஓகே. 249 பார்த்தது தான். மாநில பட்டியலில் வந்து ஒரு துறையில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றணும் அப்படின்னா 249 பார்த்தோம். 262 இதுவும் பார்த்தாச்சு நதிநீரோட பிரச்சனைக்காக. 263 மாநிலங்களுக்கு இடையான இன்டர்ஸ்டேட் கவுன்சில் 1990 கொண்டு வந்துருப்பாங்களா, 263 சரத்து சொல்லுது. 300A இது நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். 19(1)F'ல இருக்க அந்த அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்து 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமாக சாதாரண சட்ட உரிமையை மாற்றிருப்பாங்க. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமையை வந்து ஓகேங்களா. அடுத்து 312 ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கான அந்த ஆர்டிக்கல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 330 மக்களவையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. 330. 332 மாநில சட்டமன்றங்களில் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 330, 332. 330 மக்களவை, 332 மாநில சட்டம். 338 வந்து தேசிய ஆதி திராவிடர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. 338 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 338 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 3 இருக்குது ஓகேங்களா. 338 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு வந்து 338A, 338B வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. 343 வந்து இந்தியாவின் அலுவலக மொழியை வந்து பற்றி சொல்லுது. அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து தேவநாகரி எழுத்துருவில் உள்ள ஹிந்தி ஓகேவா. பட் அப்படி கிடையாது, அந்த 22 லாங்குவேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க அதில் வந்து ஓகேங்களா. 343 இந்தியாவின் அலுவலக மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்துங்க அவ்வளோ. இப்போ நம்ம இது முன்னாடியே ஒரு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து 89 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குடியரசோட இது 89 ஆர்டிக்கல், குடியரசுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதுலேருந்து 89 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்னரோட ஆர்டிக்கல் வரும். நம்ம இது பார்த்துதான் 72 மணிக்கும் அதிகாரம். இதில் 89 ஆட் பண்ணால் 161 ஆளுநருக்கான மணிக்கும் அதிகாரம். 74 மத்திய அமைச்சரவை, இதில் ஒரு 89 ஆட் பண்ணால் மாநில அமைச்சரவை. இந்த மாதிரி இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான். 123, 213 குடியரசுத் தலைவருக்கு 123, ஆளுநருக்கு 213. இது வந்து அவசர சட்டம் எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இதை வந்து அடுத்ததில் பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டி முடிச்சுருவோமா. ஃபினான்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி இப்போ தான் பார்த்தோம். ஃபினான்ஸ் கமிஷனை 280 பற்றி, ஜிஎஸ்டி 101 சட்ட திருத்தம். 266 என்ன சொல்லுது, இந்தியாவின் தொகுப்பு நிதியை வந்து அரசின் அனைத்து வருவாய்களுக்கும் செலவுகளுக்கும் இதில் தான் கையாளப்படும். அப்போது கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து 266. 266ங்கிறது கன்சாலிடேட் ஃபண்டு. இந்தியாவோட அனைத்து வருவாய்களும் செலவுகளும் இதில் தான் கையாளப்படும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 267 இந்தியாவின் அவசர கால நிதி. இது பார்த்திங்கன்னா குடியரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் அவசர கால நிதி 267. அப்போ 266, 67 இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். 79A சரக்கு மற்றும் சேவை வரி மன்றம் ஜிஎஸ்டி கவுன்சில் 101வது சட்டத்திட்டம் ஏன் வந்திருக்கா. அப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது ஓகேங்களா. 2016 சேர்த்துருப்பாங்க. தேர்தல் மற்றும் வாக்குரிமை இது அடுத்துல பார்ப்போம். தீர்ப்பாயங்களை பற்றி பார்த்தாச்சு. 42வது சட்டத்திட்டப்படி இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஏன்னு வந்திருக்கா. அப்போ 14A 14Aங்கிறது தீர்ப்பாயம். 323A அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், அரசு ஊழியர் பணி தொடர்பான வழக்கில் விசாரிக்க. 223B வந்து பிற வழக்குகள், வரி, நிலச்சீர்திருத்தம், தொழிலாளர் நலன், இதெல்லாமே 323B. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஆர்டிக்கல் எல்லாமே அடிக்கடி நமக்கு கேட்டது, அதனால் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதோட முக்கியமான ஆர்டிக்கல் பார்ப்போம். தயவுசெய்து இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கிற நோக்கத்தில் போக வேண்டாம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், ஒரு டைம் இந்த வீடியோவை பாருங்கள், அப்புறமே அந்த கான்செப்டை படிங்க. மறுபடியும் அந்த வீடியோ பார்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கும்போது தான் இது வந்து உங்களுக்கு சரளமாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ தீர்ப்பாயம்னாவே அது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அப்போ ஞாபகம் வந்துடணும். அப்போ ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம கணக்கு தெரியணும். அப்படி ஏன்னு போகும்போது அப்போ அது 14Aவா இல்லை 9Aவா, இல்லை 9னா நமக்கு அங்கே உள்ளாட்சி அதுக்குள்ளே போயிடும். அப்போ 14 தான். அப்போ 14A 14A 14 கீழே வந்துருச்சு. அப்போ 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். அப்போ நம்மளோட 323AB அப்படி வந்துடும், அப்படி வந்துடணும் ஓகேங்களா. இப்போ கன்சால்டேட் பண்ணால் 266, 267 வந்துட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் வச்சுப்போம். அப்போ எமர்ஜென்சி ஃபண்டு வந்து ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு வந்து பிரித்து கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கணும் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.